செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனே. உலகெங்கும் இருக்கின்ற அஸ்ட்ரோ டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம். வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2026 புதன்கிழமை, துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான். துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு, அதாவது பெருமாள். ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது. மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்த கும்பராசி நண்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே இருக்கிறார். தனஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது, உங்கள் ராசிநாதன் இருப்பது மிகவும் சிறப்பானது. எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானது. 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். தொழில்துறையில் எவ்வளவு லாபம் வருகிறது என்பது வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும். வெளியில் சொன்னால் சிறிது லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இந்த வருட ஆரம்பத்திலே இருக்கிறது. இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு 2 முறை இந்த வருடத்தில் குருபலம் வருகிறது. முதலில் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து ஜனவரி முதல் மே மாதம் வரை ஒரு நல்ல குருபலம். அடுத்த குருபலம் இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் மாதங்கள். ஆக இந்த 7 மாதங்களில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, நவம்பர், டிசம்பர், இந்த 7 மாதங்களிலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான தோஷ பரிகாரங்களை இந்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் செய்து கொள்வது நல்லது. காலதாமதம் செய்யாமல் நீங்கள் தோஷ பரிகாரங்களை செய்துவிட்டால் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் மே மாதத்திற்குள் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சரியாகவே, அதாவது நீங்கள் மருத்துவ உதவி இல்லாமல் கூட உங்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த எக்ஸ்போர்ட் தொழில் இந்த வருடம் கடைசியில் மிக மிக அருமையாக இருக்கும். ஆகவே அதற்கான முயற்சிகள் இப்பொழுதே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வருடம் குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போன பிறகு உங்கள் ராசிக்கு குரு பார்வையும், அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் குரு பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் குரு எந்த ஸ்தானத்தில் சென்றாலும் சனி பகவானுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதனால் தொழில்துறை நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த பதவி உயர்வு என்பது ஜனவரி முதல் மே மாதத்திற்குள் நடக்கும், அல்லது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று கண்டிப்பாக மெரிட்டிலேயே உங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. செலவு அதிகமாக செய்யாமலேயே நீங்கள் மருத்துவராகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. படித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இந்த வருட ஆரம்பத்திலே கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள். நல்ல வருமானத்தை அடைவீர்கள். மேலும் அருகில் இருக்கின்ற இடங்களையும் வாங்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் எப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் போர் போட்டாலும் சுவையான குடிநீர் கிடைக்கும். இந்த வருடம் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. ஆகவே வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம்.
புதிதாக தங்க வெள்ளி நகைகள் வாங்குவதற்கு, மேலும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அதற்குரிய பண வருவாயும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக அரசியலில் ஈடுபட்ட தொழிலதிபர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்த தொழிலதிபர்கள் எல்லா முயற்சிகளும் ஈடுபடலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலில் நல்ல ஈடுபட்டு நல்ல லாபத்தை அடைவீர்கள். வயதானவர்களுக்கு நீங்கள் எந்த தெய்வஸ்தலங்களுக்கு போனாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆகவே தெய்வஸ்தல யாத்திரை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் கும்பராசியை பிறந்து அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒரு முறை, அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவர்கள் ஒரு முறை திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது திருக்கடன் மல்லை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் சென்று அங்கே ஸ்தலசைன பெருமாள் கோயிலை சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் நீங்கள் பெற முடியும். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர்கள், ஒன்று சுசீந்திரமாக இருக்கலாம், அல்லது சோளிங்கரில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் மலை, அல்லது நாமக்கல் இருக்கின்ற ஆஞ்சநேயர், இந்த 3 இடங்களை ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையான் இருக்கின்ற அந்த ஸ்தலத்திற்கு, அந்த ஏழுமலையான் இருக்க அந்த உண்டியல் தான் அங்கே பூரட்டாதி நட்சத்திர தேவதையான குபேரன் வாசம் செய்கின்ற இடம். ஆகவே அங்கே ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே உண்டியலில் பணம் போட்டு வந்தால் நல்ல செல்வம் உங்களுக்கும் சேரும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு ஏழரசு நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் அனைத்து முன்னேற்றங்களையும் பெறுவார்கள் என்பது உறுதி. அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒரு முறை, அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவர்கள் ஒரு முறை திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது திருக்கடன் மல்லை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் சென்று அங்கே ஸ்தலசைன பெருமாள் கோயிலை சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் நீங்கள் பெற முடியும். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர்கள், ஒன்று சுசீந்திரமாக இருக்கலாம், அல்லது சோளிங்கரில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் மலை, அல்லது நாமக்கல் இருக்கின்ற ஆஞ்சநேயர், இந்த 3 இடங்களை ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையான் இருக்கின்ற அந்த ஸ்தலத்திற்கு, அந்த ஏழுமலையான் இருக்க அந்த உண்டியல் தான் அங்கே பூரட்டாதி நட்சத்திர தேவதையான குபேரன் வாசம் செய்கின்ற இடம். ஆகவே அங்கே ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே உண்டியலில் பணம் போட்டு வந்தால் நல்ல செல்வம் உங்களுக்கும் சேரும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு ஏழரசு நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் அனைத்து முன்னேற்றங்களையும் பெறுவார்கள் என்பது உறுதி.